திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட முருகம்பாளையம் பகுதியில் மருந்தகத்தில் வைத்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் ஜோலி அகஸ்டின் என்பவரை 3வது முறையாக போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து மருந்தகத்தை ஆய்வு செய்த மருத்துவ இணை இயக்குநரக அதிகாரிகள் அதற்கு சீல் வைத்தனர். முதலில் அந்த காட்சிகளை எத்தனை தடவை தான் நாங்கள் சொல்றது உங்கள்கிட்ட? இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது திருப்பூர் மாநகராட்சி முருகம்பாளையம் அடுத்த கிருஷ்ணா நகர் பகுதி அமைந்துள்ளது. இந்த கிருஷ்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அகஸ்டின் அப்படின்ற நபர் இந்த பகுதியில் மருந்து கடையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 18 ஆண்டுகளாக அதாவது கடந்த 18 ஆண்டுகளாக இவர் அந்த பகுதியில் மற்றும் அவர் வைத்துள்ள அந்த மருந்து கடையில் வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாக பலமுறை அவரை கண்காணித்த அதிகாரிகள் இன்று இணை இயக்குனர் மீரா அவர்களின் தலைமையில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு கையும் களவுமாக பிடித்தனர். இந்த நிலையில் அந்த மருந்தகத்தை ஆய்வு செய்த போது அதாவது குளுக்கோஸ் ஏற்றுவது, ஊசி போடுவது உள்ளிட்ட மருந்துகள் அங்கு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அறையில் 2 படுக்கைகள் வைத்து அதன் மூலியமாக இவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது தெரிய வருகிறது. இவர் கடந்த 18 ஆண்டுகளாக இதே போல் அதாவது மருத்துவம் படிக்காமலேயே இவர் சிகிச்சை அளித்தது குறிப்பிடத்தக்கது. இவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர். குறிப்பாக 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இவர் கடந்த 2017 மற்றும் 2024 ஆகிய 2 ஆண்டுகளில் இதே போல் சிகிச்சை அளித்து இதே அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது 3வது முறையாக அகஸ்டின் அவர்கள் அதாவது முறையான மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை பார்த்து சிக்கியுள்ளார். இது தொடர்பாக அதாவது இணை இயக்குனர் அவர்கள் முன்னிலையில் இன்று அந்த கிருஷ்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய மருந்தகத்திற்கு இன்று அதிகாரிகள் சீல் வைத்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி பூபதி.